Hello friends, வணக்கம் and welcome. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் நீங்க முத நம்ம Fromkovai சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க, bell icon-ஐ click பண்ண மறந்துடாதீங்க. தினமும் சாம்பார் புளி குழம்பா செஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த பச்சை பயிறு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு. நான் இன்னைக்கு 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துர்க்கேன். நல்லா கழுவி வச்சிருக்கேன். இத முதல்ல பருப்பை வறுத்தறலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு பருப்பு நல்லா மணம் வரும். கொஞ்சமாக கலர் மாறையில் பருப்புக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 15 நிமிஷத்தில் இந்த பச்சை பயிறு குழம்பு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. சூப்பர் மணம் வருது, பருப்புலேருந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பருப்பு வேறக்கு 1 பங்கு பருப்புக்கு 2.5 பங்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ பருப்பு வேறக்கு தண்ணி ஊற்றிடலாம். பருப்போடு சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா இந்த பருப்பு நல்ல குழைவாக வெந்து வரும், அதுக்காகத்தான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கருக்கு மூடி போட்டு 6 விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். விசில் இறங்கிடுச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக மலர்ந்து வெந்திருக்கு. பருப்பு மத்து வச்சு கூட கடைய வேணாம், சும்மா நீங்கள் கரண்டியில் கடைஞ்சாலே பருப்பு சூப்பராக குழஞ்சிரும். இந்த பருப்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். இந்த பருப்புக்கு நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளிக்க வேணாம், தேங்காய் எண்ணெயில் இந்த பருப்பு தாளிங்கள ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயம் பொன்னிறமாற வரைக்கும் வதக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஒரு 15 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடான ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, கொஞ்சமாக நெய் விட்டு ஒயிட் ரைஸில் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சுருக்க பருப்போட வெங்காயத்தை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டாலே இந்த பருப்பு நல்லா குழஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் பருப்பு கடையிற மத்து வச்சும் கூட லைட்டாக மட்டும் இது மாதிரி கடைஞ்சிக்குங்க. ரொம்ப நைஸாலாம் கடைய வேணாம், இது மாதிரி லைட்டாக கடைஞ்சிருங்க. இப்போ ரொம்ப சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சிருங்க. கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா சூடான ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Fromkovai சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.